ஏக்கா ஊருக்குள்ள ஏன் இன்னைக்கு இவ்வளோ பறவைங்க தெரியுது? வீட்டுக்கு யாரோ சொந்தக்கார வராங்கன்னு நினைக்கேன். என் வீட்டில எல்லாம் வந்து கத்தணும், இது தெருவில் எல்லாம் கத்திட்டு கிடக்கு. அட கிறுக்கிகளா, இது ஏதோ ஒரு பறவை கரண்ட் அடிச்சிருக்கும், அதனால தான் இப்படி கத்திட்டு அலையுது. கரண்டில் அடித்தா காக்கா அதான்க்கா சுத்தும். இது புது புது பறவையாக வந்திருக்கு. இல்லை நாளைக்கு வந்துடல, நான் ஒன்றை நம்பி தான் இருக்கேன். இவ்வளோ தூரம் இந்த ஏழையை தேடி வந்திருக்கேன். வராம இருப்பேனா? கண்டிப்பா வந்துடுவேன். நம்ம வீட்டு முன்னாடி பறவை பறக்கு பாரு. நீ பாரு. கிளம்புறேன். காப்பி குடிச்சிட்டு போலாம். பார்த்தா பயமா இருக்குடா, எங்க அம்மாட்ட சொல்லிடுவாங்க. இன்னொரு நாள் வரேன். சரி போயிட்டு வா. ஆமாட்டி, பறவை அங்கிட்டு இங்கிட்டு நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வருது. இருல, நாளைக்கு நீ எங்க போறேன்னு நான் பார்த்தேன். ஏமா, நாளைக்கு அண்ணன் வரும்போது உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். ஒண்ணு வேணாம். நான் மாறி கிணத்துக்கு போறேன், சரியா? அப்படியே அந்த கிணத்துல விழுந்துட்டு வந்துடு, வீட்டுக்கு வந்துடாத. குட்டிகளா சீக்கிரம் குளிங்க, வீட்டுக்கு போவோம். கட்டாத போ, குளிச்சுட்டு வரோம். இந்த பறவை நல்லா இருக்கு பாரு. எங்க இருந்துட்டு வந்திருக்கு? ஆமாடி, அழகா இருக்கு பாரு. போன வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், இல்லைன்னா அழகா போட்டா பிடிச்சிருக்கலாம். ஏட்டி, சுதனை எட்டு வர சொல்லுவோமா? நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வா, உங்க அம்மா திட்ட போகுது. சீக்கிரம் வாங்க போவோம். இந்த பறவையை பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு. இவ்வளவு கீழே பறக்குது. விடுங்கடி, வீட்டுக்கு கொண்டு போவோம். எனக்கெல்லாம் பயமா இருக்குத. வாய் பேசுறல, நீ பிடி. எனக்கு அது எட்டாதுடி, இவளுக்கு தான் எட்டும். நீ பிடி கவிதா. இன்னும் கடிக்கவா? போ.